இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா நிறுத்தியதை தொடர்ந்து இந்த இண்டஸ் வாட்டர் ரீஜியனில் ஏகப்பட்ட அணைகளை நம்ம கட்ட போகிறோம். அந்த அணைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக மட்டுமே இருக்க போகுது. அதாவது இந்த தண்ணீரிலிருந்து முழுக்க இந்தியா தான் பயனடையும். பாகிஸ்தானுக்குள்ளே இந்த தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் போக விட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இந்த தண்ணியை வேறு பக்கமாக திருப்பி விடுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலமாக கரண்ட் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். இதன் முதல் கட்டமாக நிறைய தடவை பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை நம்ம கொடுக்காமலே நிறைய அணைகளை பூட்டி வச்சுருந்தோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு எதிராக நம்ம செயல்பட்டோம். இப்போ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து நம்ம வெளியே வந்த நாள்லேருந்தே பாகிஸ்தானியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா செய்யக்கூடியது மனிதாபிமானமற்றது. அது மட்டும் இல்லாமல் உலக வங்கியின் மேற்பார்வையில் போடப்பட்ட இந்த IMF ட்ரீட்டியை விட்டு வெளியே வந்ததுனால வேர்ல்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மற்றும் உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் இணக்கமாக போகிறதுக்காண்டி தான் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ்லாம் போடப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இந்தியா மதிக்காமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா எப்படி எங்களுக்கு வர தண்ணியை நிறுத்துமோ அதே மாதிரி சீனாவும் இந்தியாவுக்கு போகக்கூடிய தண்ணியை நிறுத்தும் அப்படின்னு நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் சைனீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன்ஸையும் நமக்கு எதிராக பண்ண போவது இல்லை. அண்ட் அதே சமயம் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம அணைகளை கட்ட போகிறத நிறுத்த போகிறதும் இல்லை அப்படின்றது இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சமீபத்தில் பாகிஸ்தானியர்கள் இன்னொரு விதமான போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இன்டர்நெட்டில் பாகிஸ்தான் கிட்ட போதுமான அளவுக்கு ஏவுகணைகள் இருக்கிறதாகவும் அந்த ஏவுகணைகளை கொண்டு இந்திய அணைகளை நாங்கள் தாக்குவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகிஸ்தானியர்கள் அப்படி என்ன கேப்பபிலிட்டியை வச்சுருக்காங்க, அண்ட் அப்படி ஒரு வேளை நம்மளை அவங்க தாக்கிட்டாலும் அதற்கு என்ன மாதிரியான பதிலடியாக அவங்க எதிர்பார்ப்பாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பாகிஸ்தானோட ஏவுகணைகள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்றத நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரிலே பார்க்க முடிஞ்சிச்சு. மற்றும் பாகிஸ்தானோட எந்த ஒரு போர் விமானமும் இந்தியன் ஏர்ஸ்பேஸை கிராஸ் பண்ணவில்லை அப்படின்றதையும் நம்மளால் ஆப்ரேஷன் சிந்தூரின் மூலமாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எந்த மிசைல்ஸுமே லேண்ட் ஆகலை, எந்த பாம்ஸையுமே போடுறதுக்கு இந்தியன் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே பாகிஸ்தானி ஃபைட்டர் ஜெட்ஸால் நுழைய முடியலை. இப்படி இருக்கிற தருணத்தில் டேம்ஸை அவங்களால எப்படி அழிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணையை அழிப்பதற்கு நமக்கு ஸ்பெஷலைஸ்டான ஆயுதங்கள் தேவை. ஒரு பீரங்கியவோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியவோ நம்ம பாம்பு போட்டு தகர்க்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம பயன்படுத்துகிற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வேறு. ஆனால் ஒரு டேம் அப்படின்றது பல லட்சம் டன் கான்கிரீட்டு, மெட்டல், அயன் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேமை நம்ம உடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஹெவியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தேவை. ஸ்பெஷலைஸ்டு ஆயுதங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஒரு அணையை நம்மளால் தகர்க்க முடியும். சும்மா அதுக்கு மேலே குண்டை போடுறதோ இல்லை ஆர்ட்லரியை கொண்டு அடிக்கிறதுனாலையோ இல்லை ஒரு மிசைல் பிரம்மோஸ் மாதிரியான ஒரு மிசைலை கொண்டு ஏவுறதுனாலையோ நம்மளால் ஒரு டேம் எல்லாம் அழிச்சிட முடியாது. ஏன்னா அது பயங்கரமான கான்கிரீட் மற்றும் மெட்டலான உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பொருள். அதை அவ்வளோ சீக்கிரமாக தகர்க்க முடியாது. ஸோ ஒரு டேமை பொதுவாக அந்த மாதிரி பாம்பு போட்டு தகர்க்கிறாங்க அப்படின்னா அந்த டேமோட ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து டேபிளில் வச்சு அந்த ப்ளூ பிரிண்டின் மூலமாக டேமோட இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஸ்ட்ரக்சர் எது, எந்த இடத்துல தட்டினா டேம் விழுகும் அப்படின்றத விஞ்ஞானிகள் ஒன்று கூடி முடிவு பண்ணி அந்த இடத்த போய் சேர்ற மாணிக்க ஒரு பாமை டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணி தான் ஒவ்வொரு டேமையும் தகர்க்கிறாங்க. இரண்டாம் உலகப் போர்லையுமே பேரல் பாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு பேரலை உருட்டி விட்டு அதன் மூலமாக ஒரு டேமை தகர்த்துருப்பாங்க. அது ஒரு தனி கான்செப்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு டேமுக்கு ஏற்ற மாதிரி ஆயுதங்கள் நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு உருவாக்கி அதன் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். சிம்பிளாக ஏவுகணைகளை ஏவிலாம் நம்மளால் டேமை காலி பண்ண முடியாது. டேமை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது. அந்த டேம்லேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கரண்ட் எடுக்கக்கூடிய பகுதிகள் மேலே நம்ம தாக்குதல் நடத்தலாம். அந்த இடத்த நம்ம காலி பண்ணலாம். ஒரு அணையை உடைக்கிறது அப்படின்றதுக்கு இன்னைக்கு தேதிக்கு ரஷ்யர்கள் மாதிரி ஃபேப் சீரியஸ் ஆஃப் பாம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வருது. பாகிஸ்தானியர்கிட்ட எந்த ஒரு கிளைட் பாம்ஸும் கிடையாது. கிளைட் பாம்ஸ் தான் நம்ம டேம்ஸை தகர்க்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரே ஒரு நல்ல பொருள். ஆனால் இந்த கிளைட் பாம்ஸ் பாகிஸ்தானியர்கள்கிட்ட கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரு டேமை தகர்க்கிற அளவுக்கு பெரிய சைஸ் கிளைட் பாம்ஸ் அப்படின்றது பாகிஸ்தானியர்கள்கிட்ட கிடையாது. எப்படி இஸ்ரேல் இப்போது காசாவுக்கு எதிராக கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி ஒரு பெரிய பில்டிங்கை தகர்க்கிறாங்க. அதோட பேஸ்மெண்ட்டில் கரெக்டாக அடிப்பாங்க. அடித்த உடனே பில்டிங் சீட்டு கடுக்கு மாதிரி சரியும். அது கிட்டத்தட்ட 20-30 மாடி பில்டிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் அணையோட வீக்கஸ்ட் பாயிண்டில்
சேம் ஜேடாம்ஸை பயன்படுத்தி நம்ம சரியாக தட்டினோம் அப்படின்னா அந்த அணை காலி. ஆனால் அந்த ஜேடாம்ஸையும் அந்த ஜேடாம்ஸை போடக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸையும் அவங்க இந்தியன் ஏர் ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே பாம்ஸை போட்டுட்டு திருப்பி போக முடியும். அப்போது உங்களுக்கு உள்ளேயும் ஃபைட்டர் ஜெட்ஸை எடுத்துகிட்டு வர முடியலை. சரி, உள்ளே எடுத்துகிட்டு வர அளவு கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சுவாக்கில் வச்சுக்கிட்டோம்னா கூட உங்ககிட்ட ஜேடாம்ஸ் கிடையாது. டம்பாம்ஸை போட்டு டேமை காலி பண்ண முடியாது. உங்களுக்கு ப்ரிசிஷன் கைடட் ஜேடாம்ஸ் வேணும். அந்த மாதிரி எந்த ஒரு ஆயுதமும் உங்ககிட்ட இல்லை. அப்போது எப்படி டேம்ஸை பாகிஸ்தானியர்கள் காலி பண்ணுவாங்க? சரி, ஏதோ மந்திரம் போட்டு காலி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பல தடவை அவங்க மந்திரம் போட்டு நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்க ஒரு மந்திரத்தை போட்டு நம்மளோட டேம்ஸை காலி பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்குவோமே. பதிலுக்கு இந்தியா கொடுக்கும் பதிலடின்றது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்பி ஒட்டுமொத்த இந்தியாவும் கிடையாது. அந்த தண்ணியை நம்பி ஒரு பெரிய பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஒரு பெரிய மக்கள் வாழும் இடம் இருக்குது. அங்கே இருக்கிற சிவிலைசேஷன், அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து காசுக்கு பேசிக்காக அந்த தண்ணியை நம்பி தான் இருக்குது. ஆனால் அந்த தண்ணி மட்டுமே தான் இந்தியாவுக்கு முக்கியம்னு கிடையாது. நமக்கு வேறு சோர்ஸஸ் இருக்குது. நமக்கு வேறு சைட்லேருந்து ரெவன்யூ வருது. அந்த இடம் நமக்கு ஒரு பெரிய அடியாக தான் விழுகும். எஸ், ஆனால் அதனால் இந்திய பொருளாதாரமே சீரழிய போகிறதில்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு அப்படி கிடையாது. பாகிஸ்தானுக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மிக 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 முக்கியம். அவங்களுக்கு பஞ்சாப் பகுதிகளில் ஒரு பயிரை நடணும் அப்படின்னாலே இங்கேருந்து தண்ணி வந்தால் தான் முடியும். அண்ட் பாகிஸ்தானில் தண்ணி பிரச்சனை அப்படின்றது அதிகமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். பாகிஸ்தானோட 2 அணைகளை மட்டும் நம்ம தகர்த்துட்டாலே 25-30% தண்ணி அவங்களுக்கு போய் சேராது. அந்தளவுக்கு மோசமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை கொண்டிருக்காங்க பாகிஸ்தான். சரிங்களா? அப்போ நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு 2-3 அணையை மட்டும் தூக்கணும் அப்படின்னாலே அவங்களோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஸ்தம்பிச்சு விடும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம். இது போக அந்நிய செலாவணியும் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க புதுசாக அணையும் கட்ட முடியாது. ஏற்கனவே இருக்கிற அணையை மெயின்டைன் கூட பண்ண முடியாது. அந்தளவுக்கு மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ இவங்க நமக்கு எதிராக தாக்குதல் நடத்தி நம்மளோட அணையை உடைச்சிட்டு எப்படி வாழ போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு பாகிஸ்தானியர்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம ஆளுங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ்ன்றதே, நீங்கள் எங்களோட அணையை அடித்து காலி பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கலாம். பதிலுக்கு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். ஆப்ரேஷன் சிந்தூரில் எப்படி உங்களோட 11 ஏர்பேஸை நாங்கள் அடித்து காலி பண்ணோமோ அதே மாதிரி, அண்ட் இன்க்ளூடிங் கிரணா ஹில்ஸில் இருக்கிற நியூக்ளியர் ஸ்டாக் பைல் நாங்கள் அடித்தோமோ அதே மாதிரி பாகிஸ்தானோட 2 அணையை வச்சு நாங்கள் பதிலுக்கு அடிப்போம். அந்த 2 அணை உடஞ்சதுக்கப்புறம் உங்களோட பொருளாதாரம் அப்படியே அதில் போகும். ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோதான் அணையே இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கு 2 அணையாலலாம் இந்திய பொருளாதாரம் வீழ போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம். கூடுதலாக நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, தீவிரவாதத்தை கைவிடுங்க. கைவிட்டுட்டு 2 பேருக்கு மியூச்சுவலாக வர மாதிரி இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம திருப்பி புதுப்பிச்சு அதன்படி நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம். ஆனால் ப்ரொவைடட் எங்களுக்கு எதிராக நீங்கள் தீவிரவாதிகளை வளர்த்து விடக்கூடாது அப்படின்றத தெளிவாக நம்மளோட இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் இருக்கிற முக்கிய நபர்கள் பாகிஸ்தானியர்களுக்கு அறிவுரைகள் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத த்ரெட்ஸ். இந்த த்ரெட்டை வந்து நமக்கு எதிராக பண்ணுறதுனால பாகிஸ்தானியர்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராபகேண்டான்றது வழங்கப்படுதுன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அவங்க தான் ரொம்ப சக்தி வாய்ந்த இராணுவத்தை வச்சுருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரியலைன்றது வெளிப்படையாக தெரியுது. ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக தண்ணீரை வெப்பனைஸ் பண்ணியிருக்கிற இந்தியாவோட இந்த செயலை பற்றின உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.